நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பரபிரம்மத்தை பற்றிய அறிவே பிரம்மம் என்று சொல்லுவாங்க. பிரம்மத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா இப்படிலாம் கேட்பாங்க. பிரம்மம் என்றால் என்ன, பரபிரம்மம் என்றால் என்ன, பிரம்மத்திற்கும் பரபிரம்மத்துக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் இந்த அந்த காணொலியில் சொல்ல போகிறேன். பிரம்மம் என்றால் என்ன? பிரம்மா தெரியும் எனக்கு. பிரம்மா விஷ்ணு சிவன் கேள்விப்பட்டிருக்கேங்க. பிரம்மா சதா சர்வகாலமும் தியானத்தில் உட்காந்துருப்பாருங்க. அவருடைய வழி வந்தவங்க தான் நம்ம பெரிய பெரிய ஞானிகளும் பெரிய பெரிய சித்தர்களும் பெரிய பெரிய என்ன சொல்கிறது அறிவாளிகளும் அப்படி கூட எடுத்துக்கலாம். மகா குருன்னு சொல்லுவாங்க. குருக்களுக்கெல்லாம் பெரிய குரு தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கிறார், காகபுஜண்ட மகரிஷி. ஸோ அவங்களுடைய என்ன சொல்கிறது வழின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியின் ஆசீர்வாதத்தினாலே இந்த பிரம்மத்தை பற்றி நான் பேசுகிறேன். பிரம்மம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் சூன்யம், ஒன்றும் இல்லை. முட்டைன்னு அர்த்தம். முட்டாய்னா அந்த முட்டாய் ஒரு ரவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. என்னங்க பார்க்குறதுக்கு ரவுண்டாக இருக்குதே தவிர அதுக்குள்ளே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. அது எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போகுமே. ஏன் தெரியாமல் போகுது? ஏன் தெரியுது? நம்மளே கற்பனை பண்ணி இப்படியா அப்படியான்னு சொல்கிறோம்ல. ஏன் இப்படி கற்பனை பண்ணுறோம்? அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்களாம். விதிவசம் தான் என்ன போகுது? மதி போகுது. மதிவசம் விதி போகுமா? போகாது. விதியை பற்றி நாம் அறிவதற்கு மதியை நாம் இயக்க வேண்டும். அந்த மதி என்ற சந்திரன் நமக்குள்ளே சென்று தேவையான இயக்கங்களை செய்தால் மட்டுமே பிரம்மத்தை நாம் உணர முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரம்மத்தை நாம் ஃபீல் பண்ணலாம், உணரதான் முடியும். பார்க்க முடியுமா? முடியாது. பார்க்கறதுக்கு உண்டான சக்தி நமக்கு இல்லை. பார்த்தா கண் ரெண்டு ஃபியூஸாக போயிடும். அந்தளவுக்கு ஒரு பிரைட்டான ஒரு விஷயமா அது. ஏன்னா ஒன்றும் தெரியாது. இருட்டுக்குள்ளே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டுக்குள்ளே உட்கார வச்சு கண்ணை திறந்து பாருன்னா என்ன தெரியும்? இருட்டாக இருக்கும், கருகும்னு இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன வெளிச்சம் பார்க்கலாமான்னு தேடுவோம், துளாவுவோம், ஒன்றுமே கிடைக்காது. எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியும். அப்பா வெளிச்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது பாரு. ஒரு இருட்டான ஒரு அறையில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது 0 வாட் பல்பு ஒரு சின்ன ஒரு புள்ளியில் ஒரு அதை பார்த்தா கூட உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரைட்டாக தெரியும். அதுதாங்க பிரம்மம். எல்லாத்தையும் நீங்கள் விட்டுறணும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முதல்ல நம்ம பிரம்மத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பேராசை. அது உனக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருந்தால் உன்னை அறியாமல் நீயே இந்த பிரம்மத்தை பார்க்க முடியும், பரபிரம்மத்தை பார்க்க முடியும். பரபிரம்மம் எங்கே போய் தேடுவது? எங்கே தேடுவேன் பிரம்மத்தை? எங்கே தேடுவேன் பரபிரம்மத்தை? எங்கே தேடுவேன்? எங்கும் தேட வேண்டாம், அது எங்கும் தேட வேண்டாம், உனக்குள்ளே இருக்கும் அந்த பரபிரம்மத்தை எங்கும் தேட வேண்டாம். நீதான் அந்த பரபிரம்மத்தை நமது தியான சக்தியின் மூலமாக உணர முடியும். எங்கே தேடுவேன் பரபிரம்மத்தை? எங்கே தேடுவேன்? பரபிரம்மம் எங்கேயும் இல்லைப்பா. தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா தேடுற அளவில் அது இல்லை, நமக்குள்ளே இருக்குது. நம்ம அதை பார்த்துக்க மாட்டேங்கிறோமே. ஒரு எபிசோடில் சொன்னேன், நான் சில எண்ணங்களை பற்றி பேசியிருந்தேன். எண்ணங்கள் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டேன். எல்லாம் சொல்லணும். மண்டைக்குள்ளே இருக்குது, மூளைக்குள்ளே இருக்குது. மூலாதாரத்துலேருந்து உள்ள பதிவுகள்லாம் மூளைக்குள்ளே போகுது. மூளைக்குள்ளே போய் அது ஆசையாக மாறி நம்மளை உணர வைக்குது. அது ஒரு ரூட்டு, அது ஒரு வழி, அவ்வளோதான். அதுக்கு மீறி சில விஷயங்கள் இருக்குது.
அந்த மூலாதாரத்துக்கு எங்கேருந்து வந்தது அந்த எண்ணலைகள்? போன கடந்த ஜென்ம வாசனை இந்த ஜென்மத்தில் அடிக்குதாமையா. அது எப்படி? அது ஜென்மாந்திர கணக்கும்பாங்க. போன ஜென்மத்தில் கொடுத்தது நான் இந்த ஜென்மத்தில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர, அதுதான் அது, இதுதான் அது, அதே தான் இதே தான்னு நம்மளால் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா? முடியாது. நினைப்பு தான் பொழப்பு கெடுக்கும்பாங்க. நம்ம எண்ண அலைகள் தான் காரணம். அப்போ அந்த எண்ண அலைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? சீர்தூக்கி பார்க்கணும். பார்க்கும்போது நம்ம பிரம்மத்தையும் பார்க்கலாம், பரபிரம்மத்தையும் பார்க்கலாம். அதுக்கு மேலே பரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. யார் கண்ணுக்கும் தென்படாதவன் என்ற அர்த்தம். பரம்பொருள், அதான் பரம்பொருள் இறைவன். யார் கண்ணுக்கும் தெரியாதுல்ல. தெரிஞ்ச மாதிரி நம்ம நடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். கண்ணை மூடி கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிவன் இப்படி ஆடுறாரு, கையில் அது என்ன திரிசூலத்தை எடுத்து டான்ஸ் ஆடுறாரு, சக்தி கூட சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறாரு. அதெல்லாம் நம்ம கற்பனை. ஏன்னா நம்ம மனசுக்கு அதான் சாந்தின்னு படுது. நம்ம அதை நினைக்கிறோம். ஒருத்தன் நினைப்பான், எனக்கு எதுவுமே இல்லை, இறைவன் வந்து காற்றாக இருக்கிறார், இறைவன் வந்து மண்ணாக இருக்கிறார், இறைவன் வந்து வெப்பமாக இருக்கிறார், இறைவன் குளிராக இருக்கிறார், இறைவன் சூரியனாக இருக்கிறார், சந்திரனாக இருக்கிறார், பூமியாக இருக்கிறார், ஏன் நீயாக இருக்கிறாய், நானாக இருக்கிறாய் அப்படின்னு நினைக்கிற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் உண்மை. இறைவன் இப்படித்தான் என்று அவருக்கு வந்து ஒரு கோட்பாடு கிடையாது. அதே போல் தான் பரபிரம்மம். பரபிரம்மம்னா இப்போ சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை. இருட்டு ரூமில் போட்டு உங்களுக்கு அடைச்சாச்சியா, இருட்டாக இருக்குல்ல, அதுதான் ஏன் பிரம்மம். போ, இருட்டாக இருந்தால் நீ என்ன சிந்திப்ப? ஒன்றும் உனக்கு தெரியாது. சிந்தனை உன்னை விட்டு ஓடி கொஞ்சம் நேரம் சிந்திப்பீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நைட்டில் படுத்து தூங்கும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க, எங்கேயும் வெளிச்சம் வரக்கூடாது, நைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஜன்னல்கள் எல்லாம் சாத்தி ஸ்க்ரீன் இழுத்து போட்டு டார்க் ரூம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சும்மா அப்படியே உட்காந்து கண்ணை மூட வேணாம், கண்ணை திறந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தன்னை போல் உங்களுக்குள்ளே எல்லாம் வந்துடும். முதல்ல என்ன வரும்? பயம் வரும். பயம் என்னமாக மாறும்? தைரியமாக மாறும். தைரியம் என்னவாகும்? தைரியத்துலேருந்து அடுத்ததுக்கு எங்கே போவோம்? நமக்கு தேவையானதுக்கு தேடுவோம். தேடல் அதிகமாகும். தேடல் அதிகமாகும்போது அந்த ஆசை நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஸோ அந்த ஆசை, காமம், சுவை, பற்று, எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது. என்னது? ஆணவம். இதெல்லாம் ஒன்று விட்டு காணாமல் போயிடும். இருட்டுக்குள்ளே கண்ணை திறந்து உட்காந்து பார்த்தேன்னா ட்ரை பண்ணுங்கள். உன்னை விட்டு போகுதா இல்லைன்னு பாருங்கள். ஒரு நாள் 2 நாளில் போகாது. குறைஞ்சது நீங்கள் ஒரு மண்டலம். அது என்றைக்கு நீ 40 நாளை தாண்டியோ அதுக்கப்புறம் உனக்குள்ளே எல்லாமே மாறும். அப்போ அந்த பரபிரம்மத்தை நீ பார்க்கலாம். பரபிரம்மம் எங்கே போய் தேடுறதுங்க? திரும்ப அதான் சொல்கிறேனே, உனக்குள்ளே இருக்குப்பா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு பாட்டு பாட்டுங்க. அதான் உண்மை. எல்லாம் அந்த பாட்டோட தத்துவமே அதானுங்க. எல்லாமே அந்த கருப்பு தான். கருப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லையே. ஏன் இந்த கேமரா கலராக கொண்டு வரலாம்? ஏன் கருப்பாக வச்சுருக்குறாங்க? கருப்பாக இருக்கிற கேமரா ஏன் கலரை காமிக்குதே? இந்தியா இல்லை. கருப்பாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே தான் எல்லா விஷயமும் இருக்குது. கருப்பான உணவு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கருப்பு தான் என்னது? பிரம்மம், பரபிரம்மம். பிரம்மத்தை உணர்ந்தாயா? பிரம்மத்தை நீ பார்த்தாயா? பார்த்தேன். தைரியமாக சொல்லுங்கள். பிரம்மம்னு தனியாக ஒன்றும் புதுசாக அப்படி ஜடாமுடியை வளர்த்துக்கிட்டு 3-4 மூஞ்சியை வச்சுக்கிட்டு தாடியை பெருசாக விட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பிரம்மம், அதெல்லாம் கற்பனையே. நம்ம அப்படி நினச்சாலும் நமக்கு அப்படி தெரியும். நீ எதையுமே கற்பனை பண்ணாதே. உன் மனம் என்னும் குதிரையில் ஏறி உட்கார். கண்ணை திறந்து இருட்டுக்குள்ளே உட்கார்ந்து பாரு. பரபிரம்மத்தை நீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பரபிரம்மம் ஒன்று எப்போ ஆட்ட ஆரம்பிக்கும்னா, எப்போ நீ அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ அதிலிருந்து நீ அதோட கண்ட்ரோலுக்கு போயிடுவ. அப்போ என்னாகும்? உன்னை அறியாமல் உனக்கு தேவையில்லாத கெட்ட விஷயங்கள், உனக்கு தேவையில்லாத எதுவுமே கெட்டதில்லை நல்லது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ பால் இருக்குது. பால் நல்லதா கெட்டதா? ரெண்டும் தானே. அதே போல் தான் இப்போ இந்த சாமி, இப்போ நவகிரகங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகமும் நல்லவங்களா கெட்டவங்களா? அந்தந்த நேரத்துக்கு மாறும். எல்லாம் கெட்டவங்களாகவும் இருப்பாங்க, நல்லா. அது மாதிரி தான் பரபிரம்மத்தை நீ யோசிக்கும் பொழுது, அதாவது அந்த
சூனியத்தை நீ யோசிக்கும் பொழுது உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்தரங்க சக்திகள் உன்னை விட்டு விலகிவிடும். உனது மனதில் இருக்கக்கூடிய ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை நீ விட்டாச்சுன்னா போதும், உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சாமி, ஆசை இல்லாமல் நான் எப்படி மேலே முன்னுக்கு வர முடியும்? வர முடியும், வரலாம். நீ ஆசைப்பட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா வாழ்கிறதே ஒரு ஆசை தான். அந்த டெய்லி உட்காந்து சாப்பிட்றது ஒரு ஆசை தான். உன் கடமையை செய்வதற்கு வேண்டி உனக்கு தேவையானவற்றை நீ ஆசைப்படும். அதுக்கு மேலே அவன் கொடுப்பான். எவன் கொடுப்பான்? அந்த இருட்டு கொடுக்கும், கருப்பு கொடுக்கும். கருப்பு சாமி இல்லைங்க, டார்க்னஸ், பிரகாசமான வெளிச்சம் சொன்னேன் இல்லையா, அதுதான். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா நம்ம 2 பல்பு ஃபியூஸாக போய்டும். சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. பரபிரம்மம் என்பது ஒரு 1 lakh வாட்ஸ் பவர்ஃபுல் லைட்டு. அதுக்கு முன்னாடி போய் கண்ணை திறந்தீங்க, கண்ணு போட்டுக்குன்னு போயிடும், ரெண்டுமே எரிஞ்சு போயிடும். அதுதான் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? கருப்பு மொழியை கொடுத்துருக்குறான். வெள்ளையில் கருப்பு. ஏன் இது வெள்ளையாக கொடுத்து கருப்பை யோசிச்சு பாருங்களேன், பயமாக இருக்கும்ல? கருப்பு மொழியாக தான் நம்ம கருப்பை பார்க்க முடியும். வெள்ளை மொழி வழியாக நீங்கள் வெள்ளையை பார்க்க முடியாது. ஸோ கருப்பு தான் உதாரணம் சொல்லினே பாருங்கள். எல்லாமே கேமரா கருப்பு, லென்ஸு மட்டும்தான் கலர்லெஸ். லென்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ள ஸ்க்ரீன் என்னது? பிளாக். ரெக்கார்டிங் ஆகிற மெமரி கார்டு பிளாக், நெகட்டிவ் பிளாக். கருப்பாக இருந்தால் மட்டும்தான் நீ அந்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே கிரகிக்க முடியும். ஏன்னா கருப்புலே எல்லா நிறங்களும் இருக்கின்றன. தெரியுமா உங்களுக்கு? விப்கியார் 7 நிறங்களும் இதில் இருக்குது, கருப்பில் இருக்க பிரிக்க முடியும். அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸிங் இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கற்பனையில் பிரிக்கிறோம். பிரித்து இப்படி இவங்க இப்படி அவங்க அப்படி இப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே எண்ண அலைகளாக மாற்றுறோம். அதை யார் பண்ணுறா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரபிரம்மம் பண்ணுது. பரபிரம்மம் எங்கே இருக்குது? பரம் இங்கே இருக்குது, பிரம்மம் இங்கே இருக்குது. இல்லை பரம் இங்கே இருக்குது. இன்றைக்கி பரம் மேலே தான் இருக்கும், மூளை தான் பரம். இந்த ஹார்ட்னு சொல்லக்கூடியது பிரம்மம். ரெண்டும் ஒன்று சேரும்பொழுது என்ன இருக்கும்? உன்னை அறியாமல் உன் செயலை ஆக்குகிறாய், ஆக்கமாகவும் செய்கிறாய், அழிவுக்கும் பயன்படுத்துகிறாய். அது எது ஆக்கம் அழிவுன்னு உனக்கு தெரியாது. உன்னை ஆட்டுவிக்கும் அந்த பரத்துக்கும் பிரம்மத்திற்கும் மட்டும்தான் தெரியும். ஆகவே தான் நான் சொல்கிறேன், பரபிரம்மத்தை நீ உணர்ந்து கொள். பரபிரம்மத்தை உணர்ந்து கொண்டால் உன்னால் இந்த உலகத்திற்கு நல்லது மட்டுமே செய்ய முடியும். அடுத்தவங்களுக்கு நன்மை என்று போகக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்கிறேன். ஸோ அந்த பரபிரம்மத்தை என்ன பண்ண போகிறோம்? உணர்கிறோம். எப்படி? நீ வீட்டில் உட்காருங்க, வெளிச்சம் வேண்டாம், வெளிச்சம் உன்னை தேடி வரும். வெளிச்சத்தில் இருந்தால் ஆபத்து. இப்போ வெளிச்சம் போட்டு என்னை காமிக்கிறாங்க, டக்குன்னு கரண்ட்டு போச்சு, இல்லை ஃபியூஸாக போச்சுன்னு நாங்கள் ஒன்றும் தெரியாதுல்ல, பிரயோஜனம் இல்லையே. ஸோ இதெல்லாம் என்னது? டைம் பீயிங், தற்சமயத்துக்காக என்னை வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் என்னை பார்க்க முடியும்? எத்தனை டைம் என்ன எபிசோடு பார்ப்பீங்க? இப்போ இதே விஷயத்தை, ஒரே விஷயத்தை தான் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. இந்த 1 கோடி பேரும் எத்தனை டைம் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ மறந்துடலாம். நீங்கள் என்ன, இப்போ ஒரு சினிமா வந்தது, அந்த சினிமா நான் சின்ன வயசில் பார்த்த படம் திருப்பி இப்போ புது தேட்டரில் போட்டுக்கிறாங்க. அப்போ திருப்பி பார்க்கணும் ஒரு ஆசை வரும். இல்லை புதுசாக பார்க்குறோம், புதுசு போட்டுக்குன்னு நினச்சிட்டு போவான். இதுதான் வாழ்க்கை. எப்போதுமே எல்லாமே புதுசு தான், பழசே கிடையாது. ப்ரொவைடட் அவன் அதை பார்க்காம இருக்கணும். பார்த்துட்டான் என்ன ஆகும்? பழசாக போயிடும். பார்க்காத வரைக்கும் அது என்ன? ஒரு புதுமை. பார்த்துட்டால் அது பழமை. மையினா என்ன? கருமை. மையினா ஒரு கருமைன்னு அர்த்தம். மையினா அந்த வண்டி மை எடுத்துக்கலாம், கண்ணில் போடுற மை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மையில் இருக்கக்கூடிய அந்த இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய செயலாக மாறும் என்பது ஆணித்தரமான உண்மை. ஆகவே முயற்சி செய்யுங்கள். பரபிரம்மத்தை காண பரபிரம்மம் உங்களுக்கு தேவையானவற்றை உங்களுக்கு தேவையான பொழுது நடத்தி கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சாய்ராம்.